இது உங்கள் MS டெக் சேனல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு இன்வெர்டர் அமைப்பதற்கு முன் கேட்கப்படும் கேள்விகள். வாங்குவதற்கு முன் படிக்கவும். இன்வெர்டரில் ஏசியை இயக்க முடியுமா சார்ந்துள்ளது. சில பிராண்டுகள் கூறுகின்றன உங்களிடம் 1 அல்லது 1.5 டன் ஏசி இருந்தால் 1100 வாட்ஸ் அல்லது அதற்கும் கூடுதலாக இருந்தால் அது 1200 VA இன்வெர்டர் UPS மூலம் ஆதரிக்கப்படும். ஆனால் பேட்டரி வேகமாக வடிந்துவிடும். பேட்டரி வடிகட்டுவதற்கு முன்பு நீங்கள் அறையை ஒரு முறை குளிர்விக்க முடியும். அல்லது நீண்ட காப்பு பிரதியை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் பல பேட்டரிகளில் முதலீடு செய்ய வேண்டும். உங்களிடம் 2x சாதாரண பட்ஜெட் மற்றும் வலுவான தேவை இல்லாவிட்டால் இன்வெர்டர் பேக்கப்பில் இருந்து ஏசியை விலக்குவது நல்லது. சைன் வேவ் அண்ட் கொயர் வேவ் என்ன வித்தியாசம்? எது சிறந்தது? பாதுகாப்பான மற்றும் சத்தமில்லாத ஆற்றல் வெளியீடு காரணமாக சைன் வேவ் UPS சிறந்தது. கொயர் வேவ் அலை UPS சற்று மலிவானது, ஆனால் ஹம்மிங் சத்தத்தை வெளியிடுகிறது மற்றும் ஒப்பீட்டளவில் குறைவான பாதுகாப்பானது. விலை வித்தியாசம் அதிகம் இல்லை. சைன் வேவ் இன்வெர்டரின் அதே மதிப்பீட்டின் ஸ்கொயர் வேவ் இன்வெர்டருடன் ஒப்பிடும் போது 500,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான நவீன UPS சிஸ்டம்கள் தூய சைன் வேவ் ஆகும். அதே சமயம் சில கம்பெனி போன்ற சில பிராண்டுகள் குறைந்த விலையை வழங்குவதற்காக ஸ்கொயர் வேவ் விற்பனை செய்யலாம். நீங்கள் கவனம் செலுத்தாமல் விலையில் அதிகமாக பேரம் பேசினால் உங்கள் டீலர் உங்களுக்கு மலிவான கொயர் வேவ் UPS ஆய் வழங்கலாம். பின்னர் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்வெர்டர் பேட்டரிக்கு என்ன பராமரிப்பு தேவை? நவீன கால பேட்டரிகள் மிகவும் பாதுகாப்பானவை, தூய்மையானவை மற்றும் குறைந்த பராமரிப்பு தேவை. நீங்கள் பேட்டரி கடைக்கு சென்று பேட்டரி வாட்டர் வாங்கி ஊற்றவும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேட்டரி வாட்டர் மாற்றவும். வேறு எந்த தண்ணீரும் ஊற்றக்கூடாது. வேறு தண்ணீரை ஊற்ற தவிர்க்கவும் மறக்காதீர்கள்.